Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Viewers. இன்னைக்கு டேட் 11th July 2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 9:15க்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங், அந்த ஹியரிங்கினுடைய விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் செய்தித்தாளில் வந்த செய்திகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Viewers யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீட் UG 2024 இறுதி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். இப்போது 8ஆம் தேதி நடந்த அந்த ஹியரிங்கில் இன்றைக்கி, அதாவது 11 ஜூலை 2024 வியாழக்கிழமைக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு நடுவில் NTA ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் பெரும் முறைகேடு இல்லை, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் மனு இன்றைக்கி விசாரணைக்கு வர உள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வில் பெருமளவில் முறைகேடு நடைபெறவில்லை. இது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒரு அஃபிடவிட்டாக பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் சர்ச்சை உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டில் தீவிரத்தின் அடிப்படையிலேயே மறுதேர்வை நடத்துவதா இல்லையா என்று முடிவு செய்யப்படும் என முந்தைய விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஜூலை 8ஆம் தேதி நடந்த அந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக மத்திய அரசு புதன்கிழமை, அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில், அடிஷனல் அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு முடிவுகளின் தரவுகளை வைத்து IIT மெட்ராஸ் நடத்திய ஆய்வில், IIT மெட்ராஸ் இதுக்காக ஒரு அனலைசிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அசாதாரண சூழல் எதுவும் இல்லை என்பது தெரிய வருகிறது. நிகழாண்டு, அதாவது இப்போ கரண்ட் இயரில் மருத்துவ கலந்தாய்வு ஜூலை மாதம் 3வது வாரத்தில் தொடங்கி 4 கட்டங்களாக ஜூலை 3rd வீக்கில் ஸ்டார்ட் ஆகி 4 ரவுண்ட்ஸாக கவுன்சிலிங் நடைபெற உள்ளது என்று தெரிவித்துள்ளது. நீட் நுழைவுத் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை NTA தாக்கல் செய்த பதில் மனுவில் தேசிய, மாநிலம், நகரம் மையங்களின் அடிப்படையில் நீட் மதிப்பெண்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. அதில் மதிப்பெண் வழங்கப்பட்டதில் வழக்கமான நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் யாருடைய தலையீடும் இல்லை. இதன் மூலம் நீட் தேர்வில் பெரும் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்பது உறுதியாகிறது என்று இது மத்திய அரசும் NTAவும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை விசாரிச்சுட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன வழக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி தெரியப்படுத்த போகிறாங்களா, இல்லை மறுபடியும் இன்னொரு ஹியரிங் போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரியான தகவல் நம்மளுக்கு SAP Viewers யூடியூப் சேனலில் எந்த சோர்ஸில் கிடைச்சாலும், சோசியல் மீடியாவில் கிடைச்சாலோ, இல்லை நியூஸ் அப்டேட்டில் கிடைச்சாலோ, டிவி சேனலில் கிடைச்சாலோ உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையில் அமர்வு வியாழக்கிழமை விசாரணை நடத்த உள்ளது. இது தேவைப்படுறவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்கலாம். இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நீட் ரிசல்ட் அனாலிசிஸ் பை IIT மெட்ராஸ் ஃபவுண்ட் நோ அப்நார்மலிட்டி, அசாதாரணமான சூழ்நிலை எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தாக்கல் செஞ்சுள்ளது. இதை நம்ம ஏற்கனவே தமிழ்லையும் படிச்சிட்டோம். அதே தான் இது. எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்றவங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க. மறுபடியும் இன்றைக்கி எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கீப் வாட்சிங்.
பாய், see you, have a nice day.